இந்த 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 10 தலை ராவணன் எந்த யுகத்துல பிறந்தா எப்படி அழிஞ்சா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் 1வது யுகத்துல இருந்து 5வது யுகம் வரைக்கும் பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை மறக்காம பாத்துருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ புரியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். திரேதா யுகம், அதாவது இந்த யுகத்தை 5வது யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க மொத்தமே 4 யுகம் தானே இருக்கு, இது என்ன 5வது யுகம் அப்படின்னு. ஆனா இல்ல, மொத்தமா 8 யுகம் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காம நீங்க பாத்துருங்க. அப்பதான் இது எல்லாம் புரியும். இப்போ இந்த ராவணன் அப்படிங்கிற அரக்கன் எப்படி உருவாகி இருப்பான்னா, முதல் யுகத்துல குரோனினை அழிச்சனாலதான் நிறைய யுகங்கள் உருவாகி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு யுகமும் உருவாகி இருக்கு. அதனாலதான் இந்த ராவணனும் படைக்கப்பட்டிருக்கான். இந்த ராவணனை படைச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான்ட தவ இருந்து வரம் வாங்குறான். பொதுவாகவே எல்லா யுகத்துல உள்ள அரக்கனுமே தவ இருந்து சிவபெருமான்ட வரம் வாங்கி தான் அழிஞ்சு செத்துருப்பான். அது மாதிரி தான் இந்த ஒரு கதையிலுமே. ஆனா அந்த வரங்கள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் எப்படி கேட்கறான்னா, இந்த உலகத்துல உள்ள 3.5 கோடி அரிய வரங்களை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னதான் ராவணனை படைச்ச சிவபெருமான், பார்வதி, பிரம்மா, தேவர்கள் இருந்து இந்த வரத்தை அவன் கேட்டாலும் அவங்க கண்டிப்பா இந்த ஒரு வரத்தை கொடுத்து தான் ஆகணும். இதனால எல்லாருமே முடிவெடுத்து ராவணனுக்கு இந்த ஒரு வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரத்தையுமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மகாவிஷ்ணுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்ல. ஏன்னா எல்லா யுகத்திலுமே மகாவிஷ்ணு தான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து எல்லா அரக்கனையுமே அழிச்சிருப்பாங்க. அதனால மகாவிஷ்ணு வந்து ஒரு பிளான் போடுறாரு. அது என்னன்னா, இவன் 3.5 கோடி வர இருந்தனா அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால இது எப்படியாவது 1/2 கோடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாரு. இப்படி தத்ரூபமா யோசிச்ச மகாவிஷ்ணு வந்து அந்த அரக்கனோட 3.5 கோடி வரத்தை 1/2 கோடியா மாத்திட்டாரு. இருந்தாலும் அந்த 1/2 கோடி வரமே அவனுக்கு ரொம்பவே மிக சக்தியா தான் இருக்குது. அந்த 1/2 கோடி வரத்தை வச்சுக்கிட்டே 3 லோகத்துல உள்ள எல்லாத்தையுமே அவன் அடக்கி அவனை கண்டாலே மரண பயம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவன் ஆண்டு வந்திருக்கான். இப்ப அவன் ஒரு நேர்மையா ஒரு ஆட்சி செஞ்சான்னா அவனை யாருமே எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் எல்லாருமே கொடுமை பண்ணி வாழ்ந்திருக்கான். இதனால 3 லோகத்துல உள்ள தேவர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை எல்லாருமே கொடுமை பண்றான், அதனால எப்படியாட்டு ஒரு வழி பாருங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. இதனாலதான் இந்த ஒரு யுகத்துல மகாவிஷ்ணு வந்து ராமராக அவதரிக்கிறாரு. ராமர் அவங்க எல்லாருக்குமே தெரியும், சீதாராம் அப்படின்னு சொல்லி. அந்த கதை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஏன்னு மட்டும் போடுங்க, அந்த ஒரு வீடியோவை நான் கண்டிப்பா போடுறேன். இப்படி இந்த யுகத்துல ராவணனை அழிக்கிறதுக்கு ராமராக அவதரித்ததுக்கு அப்புறம் அந்த ராமர் பானத்தால அந்த அரக்கர்கள், சூரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. இப்போ சாவம்பத்துல ராவணன் வந்து ஒரு விஷயம் சொல்றான். அது என்னன்னா, என்ன வந்து ஏமாத்தி என்னோட உயிர் பலம் எங்க இருக்குன்னு சொல்லி என்ன ஏமாத்தி என்ன கொன்னுட்ட அப்படின்னு அந்த அரக்கன் வந்து சொல்லுவான். இதுக்கு ராமர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அடுத்த பிறவில 100 சகோதரர்களோட தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த யுகத்துல வந்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், வேற யாரை வச்சு தான் கொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த யுகத்தையே அவர் முடிச்சிருந்தாரு. இப்போ கடைசியா அந்த 100 சகோதரர்களோட தான் பிறப்பான் அந்த அரக்கன் அப்படின்னு சொல்லியிருப்போம்னா, அந்த அரக்கன் வேற யாருமே இல்ல, நம்ம மகாபாரதத்துல உள்ள துரியோதரன் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அந்த மகாபாரதம் நடந்த துவாபர யுகமே உருவாகும். இந்த துவாபர யுகத்தை பத்தி நான் இன்னும் வீடியோ போடல, அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா இந்த துவாபர யுகம் நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அப்ப நீங்க மறக்காம இதை பார்த்துடலாம். இது ஒரு கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.